முதல்ல இந்த செய்தி உண்மையா? இந்த தகவலை, இந்த செய்தியை சொன்னது யார்? அதாவது பீகாரில் நடக்கும் சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்களா? இல்ல மத்திய அரசு சொல்லியிருக்காங்களா? இல்ல வேற எங்கேயாவது செய்திகள் வந்திருக்கா? ஒரு நியூஸ் வந்திருக்கா? ஆர்டிகல் வந்திருக்கா? இல்ல ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மீடியாவுடைய பெயரில் ஒரு நியூஸ் கார்டு வந்தது, அவ்வளவுதான். அதுவும் ஃபர்ஸ்ட் வந்தது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பெயரே இல்லாம நிறைய இந்த மீடியா சேனல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களும் மீடியான்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீடியா சேனல்ல ரிப்போர்ட் ஆன விஷயம். அதற்கு பிறகு அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நியூஸ் ஆகுது. அதற்கு பிறகுதான் நான் சொன்ன மாதிரி மற்றவர்கள் அத்தனை பேரும் பிக்கப் பண்ணி பேசுறாங்க. அப்போ இந்த செய்திக்கு, இந்த தகவலுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. யாருமே சொல்லல.